Flight to Chennai. You should have been here half an hour earlier. The flight's closed, I'm sorry. I have to get on this flight. What's the problem, Mala? We'd call in the way and somebody Yeah, said but there's no it's okay. space in economy. It's okay. Let me see what I can do. அழகா இருந்தா மற்ற பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. பசங்க நல்லா வழிவானுங்கண்ணா. We've got space for you. In our hearts and in our business class. அப்படி போட அர்வாள. Sorry, ma'am. Yeah, it's right here on the other side. This way, Miss Tambozi. Welcome aboard Dip 206. Is everything all right? I'd actually ordered for some Indian food. So you don't want this? No, I want this. Can I have that also, Yes. please? பக்கி மாதிரி பிஹேவ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, எப்பயாவது தானே. Cheers. Sorry. You okay? Oh my God. Need help? உலகத்திலே ரொம்ப அழகான ஒருத்தன் முத வாட்டி உன்னை பார்க்கும்போது வாந்தியாடி எடுத்துட்டு இருப்ப. ப்ளீஸ் இந்த பக்கம் திரும்பாத. Are you okay? May I? There's a pressure point here. You press it down and you feel better. டேய் வேண்டாம். கொஞ்சம் வலிக்கும். ஓ, நான் தமிழ்னு வேற உனக்கு தெரியும். சரியாயிடும். Trust me. என்னானாலும் சரி, கையை மட்டும் விட்டுடாத. A few seconds more. Better? Good. Get some rest. டேய் யாருடா நீ? Are you a doctor? No. Chance இல்லை. No. அழகா டேய். ஐயோ அசிங்கம். நானு லவ் அண்ட் நாசியா நல்லா இருக்கு. ஆனா தமிழ்ல கன்வெர்ட் பண்ணா கேவலமா இருக்கும். காதலும் வாந்தியும். எல்லாம் ஓகே தானே? Yeah. நான் தமிழ் பேசுவேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? தேன்மொழின்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழ் தெரியலன்னா நல்லதில்லை. By the way, சத்யதேவ். ஹாய். கண்ணு வரைஞ்சதெல்லாம் கலைஞ்சு போனப்போ கூட நல்லா தான் இருந்தது. முகம் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் கஷ்டப்பட்டு போய் இன்னும் அழகாயிட்டு வந்துட்டீங்க. இங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நான் ஒரு பொண்ணு, அழகா இருக்கேனோ இல்லையோ, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும்ல. Yeah, maybe you're right. மிஸ் தேன்மொழி, நான் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான். நல்லா போயிட்டு இருக்கு, கெடுத்துறாதடா. ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லி கையை பிடிச்சேன்ல, உண்மையில எனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா ஏன்னா எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு தெரியும். ஒர்க் அவுட் ஆகிடுச்சானா? ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் ஓகே. பைலட்டை கூப்பிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. தேங்க்யூ. ஒரு உண்மை சொல்லி ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன்.
நல்ல வேலைக்கு. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டில் நீ வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பேக்குள்ள. எப்படி அழகாக இருக்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது? ஜஸ்ட் ஜோக்கிங், சாரி. நோ, தட்ஸ் ட்ரூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்தான். ஐபேடில் ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தான். வேற எதுவும் பேசவே இல்லை. அப்பப்போ ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது, அழகு. ஹாய் பேபி. எஸ் ஸ்வீட்டாக தெரியுது. 12 மிஸ் கால்ஸ். பேச முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பேசியிருப்பேன்ல. ஓகே ஸ்வீட்டா, I'll see you soon. Okay, I love you. Bye. எக்கானமியிலிருந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்ததெல்லாம் இதற்கு தானா? 2 பேபி 2 ஸ்வீட்டர் போட்டு பேசுகிறான். நடுவில் ஒரு டா வேற. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock 4 PM. காஃபிடேரியா. தேன்மொழி, நீ கொடுத்து வச்சது அவ்வளோ தான் நினைக்கிறேன். ரிச்சர்ட் டீம் எங்கே இருக்காங்க? Hello sir. How are you? Sir. All well? Hello sir. Hello sir. Richard? Sir அங்க. ஹாய் சத்யா, Hi, ஃப்ளைட் Richard. ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? டர்புலன்ஸ். இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகிறது ரிஸ்க் இல்லை. ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறமே அதான் பெரிய ரிஸ்க்காக இருக்குது. இது வரைக்கும் 28 வாட்டி இது உடஞ்சி விழுந்திருக்குது. இன்னொரு வாட்டி விழாதுன்னு என்ன நிச்சயம்? அதான் சேஃப்டிக்கு ஹெல்மெட்டோட வந்தேன். அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் சீலிங். ஷட் அப். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? யா கம்ப்ளீட்லி. டோன்ட் வரி. நீ ஐ ஓகே? காஃபி, லஞ்ச், டின்னர்னெல்லாம் சொன்னேன். இப்போ எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணியிருப்பியே. நான் அங்கே வரலன்னா நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஒன்றும் நடந்திருக்காதுல்ல. என்னால தான். ஆமாம், உன்னால தான். உனக்காக தான் வந்தாங்க. நீ அவங்களுக்கு வேணும். அங்கே ஒருத்தனை மட்டும் குறிப்பிட்டு நான் வேணும். மற்றவங்களுக்கு நீ. ஒரு கல் 2 மாங்க டைப்ஸ், யூனோ? புரியல. யார் அவங்க? என்னையும் தேடி வரணும்? பயப்படாத. நீ என் கூடவே இருக்கணும்னா இல்லை நான் சொல்கிற இடத்துல வந்து இருக்கணும். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இவனுங்க யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியும்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம ஃப்ளைட்டில் மீட் பண்ணது கோஇன்சிடென்ஸ் தானே? உங்களுக்கு எப்படி என்னை பற்றி? 3 ஃபோன் கால். உன்னை என் பக்கத்தில் உட்கார வச்சேன் ஃப்ளைட்டில். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே? இல்லை. உங்களை நம்பலாம்ல? அது மட்டும் நிச்சயமா. ஓகே, இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அது என் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லை. சீரியஸ் நான் இல்லை. எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஐம் சீரியஸ் அபவுட் யூ தோ. பேபி டார்லிங் ஸ்வீட்டார்ட்னெல்லாம் ஃபோனில் பேசுனீங்க ஃப்ளைட்டில். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்லை உங்கள் வாழ்க்கையில் வேறு யாராவது இருந்தாங்கன்னு மட்டும் ஆப்வியஸ்லி எனக்கு இது வேண்டாம். முடியாது, நல்லா இருக்காது, தப்பாயிடும் எல்லாமே. அதனால தான் கேட்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆகலை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லையா? அப்போ குழந்தை இருக்கா? அதான் பேபி டார்லிங் ஸ்வீட்டாக நல்லா சொன்னீங்க. ஒரு பொண்ணு?
அப்படின்னா கல்யாணம் ஆகிற குழந்தை இருக்கு, கரெக்ட்? ராங். 10 நாள் அந்த ஆட்டம் ஆடின உன் ஆட்டம் எல்லாம் அவ்வளவுதானா? நான் என்ன பண்றது, எல்லாம் அவனாலதான். யாரு? அவன்தான் வந்தானே ஒரு நாள், தப்புன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவன மாதிரி இருக்கு. திடீர்னு என் முன்னால வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, இதெல்லாம் உனக்கு தேவைதான். நான்லாம் அந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. ஏய் சுஜி, இங்க வாயே. நான் போறேன். ச்சே. ஏய் சுஜி, இங்க வா. அங்க பாரு. அன்னைக்கு சொன்னல வீட்டுக்குள்ள வந்தானு அந்த ஆளு. யாரு அந்த அடி வாங்குறவனா? அடி வாங்குறவன் இல்ல, அடி குடுக்குறவன். இதான் பாரு சக்கர, இதான் சக்கர. எல்லாரையும் புடிச்சு அடிக்கிறா. பெரிய ரவுடி போல இருக்கு. அடிச்சா ரவுடியா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ? எப்பவுமே ஒன் சைடு தெரிஞ்சு பேசக்கூடாது. தாடி எல்லாம் வச்சிருக்கா. தாடி வச்சிருக்கான், அவ்வளவுதான். பயங்கர சீரியஸ் ஆன மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டு சண்டை போடுறதுக்கு அவன் என்ன எம்ஜிஆரா? என்ன நீ ஒன்னொன்னுக்கும் திருப்பி திருப்பி பேசுற? அப்புறம் ஒரு வயசு பொண்ணு நைட்ல யாருமே இல்லாதப்போ முழுசா ஒரு ஆளு மேல வந்து விழுந்து புரண்டு புரண்டு அவந்து விழுந்த பாவடியை கையில பிடிச்சிட்டு நின்னு அந்த அவஸ்தை இருக்கே, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அனுபவிச்சாதான் புரியும். நைட் எல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஏய், என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஐயே, இது என்ன வம்பா போச்சு? புது கதையா இருக்கு. ரோட்ல யாருமே போக கூடாதா? என் பின்னாடி கூட தான் எத்தனையோ பேர் வராங்க. அதுக்காக அவங்கள என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் என் முன்னாடி கூட தான் எத்தனையோ பேர் போறாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் போற ரோட்ல நீ போற, அவ்வளவுதான். நான் உன் பின்னாடி வரல, நீ என் முன்னாடி போயிட்டு இருக்க. ஒரே ரோட்ல போறோம் இல்ல சுஜி? ஏய், ஒண்ணு இல்ல. பசங்களோட நான் யாருன்னு காட்டுறேன்டா. போலாம். நீ பாட்டு கடிச்சிட்டு வந்துட்ட, பேக் வர விட்டு போயிருக்காங்க. திரும்பி வந்துட்டா நான் என்ன பண்றதா? போ போ போ.
பாட்டுக்கு அப்படியே போயிடாத. அங்கங்க சின்ன பர்ச்சேஸ் இருக்கு. ஸ்டாப். வெயிட் பண்ணு. என்ன பண்ண இது பாரு. ஏய் ஏய். டேஸ்ட் பண்றியா? ஏய் நிறுத்து. ஏய் சாரி. ஏய் Catch. Finish. என்ன பாக்குற? பெருசா காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பிடிக்கும். ஏய் நிறுத்து. விட்டா வீட்டுக்கே வந்துருவ போல இருக்கு. அதான் 4வது வீடு, பிரவுன் கலர் கேட், நம்பர் 33. அப்பா பேர் சுப்பிரமணியம், டிவிஎஸ்ல வேலை பார்க்கறாரு. என் கூட வருமே ஒரு குட்டீஸ், அவ பேர் சுஜி. வீட்ல ஒரு பாட்டி கூட இருக்காங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. என் நம்பர் 9442405056. ஏய் அதுக்காக அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது. வீட்டுக்குலாம் வந்துடாதா? ஆ எல்லாத்தையும் மறந்துரு. ஓகே நீ போலாம். பாய். எனக்கு தெரியும் இவன் வருவான். எதையும் மறக்க மாட்டான். எனக்கு பிடிச்ச பேய், எனக்கு பிடிச்ச கிறுக்கு இவனுக்கும் பிடிக்கும்.